ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ப்ரெக்னென்சி ஸ்டோரி பார்க்கும்போதே. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் லாஸ்ட் இயர் பண்ணியிருக்காங்க. ஐவிஎஃப் ஃபெயில் ஆயிடுச்சு. டாக்டர் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட பார்த்திங்கன்னா அவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு பேபி வந்து நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். 7 வருஷன்றதெல்லாம் ரொம்ப லாங் பீரியட். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேருக்கு நான் வந்து சொல்லுவேன், ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 6 மாதம் 3 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போயிருங்க. ஏன்னா எனக்கே பயமாக இருக்கும். ஏன்னா 4-5 வருஷம் கழித்து அவங்களுக்கு ரெமிடிஸ் ஒர்க் ஆகுமான்னு எனக்கே சம்டைம்ஸ் கான்ஃபிடென்ட் இருக்காது. பட் ரீசெண்டாக லாஸ்ட் வீக் கூட ஒரு வீடியோ போட்டேன் நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் ஒரு 10 days இருக்கும். 8 வருஷம் கழித்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் 7 வருஷம் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையாக இருக்குது எனக்கே. ஸோ இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்து சொல்லலாம், பரவாயில்ல 5-6 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ரெமிடிஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், சான்ஸ் இருக்குது அப்படின்னு இனிமேல் நான் யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது நம்மளோட ரெமிடிஸ். இந்த சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஐவிஎஃப் பண்ணியிருக்காங்க, ஃபெயில் ஆகிருக்கு. ஹஸ்பண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபாரினில் இருக்கிறாங்க. ஸோ அப்பப்போ தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜனவரி மாதம் வந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பேபி தங்கியிருக்கு. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட பாடியை வந்து தயார்படுத்தியிருக்காங்க. எப்பயுமே நான் சொல்லுவேன்ல, இப்போது அந்த ஒரு 3-6 மாதம் பிளான் பண்ணிக்கணும். அப்போ இருந்தே ரெமிடிஸ் எடுக்கணும். ஆண்களுக்கும் அதுதான், ஆண்களுக்கு பிரச்சனைனாலும் ரெமிடிஸ் ஒரு 3 மாதம் எடுக்கணும். பெண்களுக்கும் அதே தான். உடனே எல்லா ரெமிடியும் வந்து ஒர்க் ஆகாது. ஒரே மாதத்தில் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆனவங்களும் இருக்காங்க. நம்ம சேனல்லே நிறைய வீடியோ ஒரே மாதத்தில் பேபி தங்கிடுச்சு அப்படின்லாம் நானே போட்டிருக்கேன். அதுவும் ஓகே, அதுவும் நிறைய பேருக்கு தங்கும். ஆனாலும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம உடம்பை வந்து தயார்படுத்திக்கிறது நல்லது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகணும் கிடையாதுல. இந்த சிஸ்டர் வந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே அவங்க சில விஷயங்கள் வந்து அவங்க ரெமிடிஸ் அண்டு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை யோகா வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது பட்டர்ஃப்ளை யோகா. நானே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த பட்டர்ஃப்ளை யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கும் பார்த்திங்கன்னா நான் வெயிட் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கேன். இதுக்கு மேலே நான் வெயிட் கம்மியானால் எனக்கு வீக் ஆகிடுது பாடி. அதனால நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அந்த வெயிட் லாஸ் டயட் நிறுத்திட்டேன். ஆனால் எனக்கு பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வர மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக நானுமே ஒரு 2 மாதமாக பட்டர்ஃப்ளை யோகா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது அவ்வளோ நல்லது. நமக்கு யூட்ரஸில் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து நமக்கு நல்லா வச்சுக்க. ஏன்னா நம்ம வந்து இப்போது வெளியே போய் நம்ம வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ண முடியாட்டி இந்த சின்ன யோகா, அதுக்கப்புறம் நல்லா சின்ன பிகினர் எக்ஸசைஸ்னு இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு யூட்ரஸ்க்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே நமக்கு வராது. ஸோ பட்டர்ஃப்ளை யோகா கண்டிப்பாக பண்ணுங்கள். காலையில் ஒரு 10 to 5 minutes, ஈவினிங் ஒரு 10 to 5 minutes பண்ணால் கூட போதும். அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆஃப்டர் ஓவலேஷனும் பட்டர்ஃப்ளை யோகா பண்ணலாம். பிஃபோர் ஓவலேஷன் மஸ்ட்டாக பண்ணுங்கள். புது எக்கு வளர்கிறதுக்கு, ஓவலேஷனை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தய டீ வந்து எடுத்திருக்காங்க. வெந்தய டீயுமே நமக்கு வந்து ஓவலேஷனை இன்டியூஸ் பண்ணும், எக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னா அந்த நீர்க்கட்டியை சுற்றி கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதனால ப்ரெக்னென்சி தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லலை. ஆனால் இவங்க சொன்னதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் சிம்பிள் சிஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த வெந்தய டீ வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சிஸ்ட் அப்படின்றது ஒரு பெரிய நீர்க்கட்டி, அதாவது பிசிஓடி குட்டியாக இருக்கும். அதுலேயே ஒரு கட்டி மட்டும் பெருசாக இருந்தால் அது சிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நிறையா கைண்ட் ஆஃப் சிஸ்ட் இருக்குது. பட் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய சிஸ்ட் எல்லாமே நீரால் சூழ்ந்ததாக தான் இருக்கும். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோவ் வாட்டர் எடுத்திருக்காங்க. கிராம்பு தண்ணீர். புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் க்ளோவ் வாட்டர்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. க்ளோவ் வாட்டர் அப்படின்றது கிராம்பு இருக்குல்ல, நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சொல்கிறோம்ல, அதில் இருக்கக்கூடிய கிராம்பை வந்து நம்ம ஒரு 4 கிராம்பு நைட்டு ஊற வச்சு மறுநாள் அதை கொதிக்க வச்சு எடுக்கிறது தான் கிராம்பு தண்ணீர். இது வந்து ஓவலேஷன் வரைக்கும் எடுக்கணும், அதாவது பீரியட்ஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கருமுட்டை வெடிக்கிறதுக்கு ஓவலேஷன் அப்போ சில ஹார்மோன் தேவை. அந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கிராம்பு தண்ணீர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் எடுக்கலாம். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே பண்ணாது. இது காலையில் வெறும் வயிற்றில் தான் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு கூட ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுக்கலாம், மத்தியானம் கூட எடுக்கலாம். ஆனால் அந்த வெந்தய டீன்றது காலையில் தான் எடுக்கணும், வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும். அதாவது உணவுக்கு முன்னாடி நீங்கள் வெந்தய டீ வந்து எடுக்கணும். வெந்தய டீ எனக்கு வந்து வாமிட் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. வாமிட் வருது அப்படின்னா அந்த வெந்தய டீ போட்டு அதை ஆற வச்சுட்டு நல்லா மூக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாக்கில் படாமல் அப்படியே குடிச்சிருங்க, நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம், நட்ஸு,
அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து ஜூஸ் போட்டு நைட்டு வந்து குடிச்சிருக்காங்க. ஏன் இவங்க நைட் குடித்தாங்க அப்படின்னு தெரில. பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த நட்ஸு ஜூஸ் இந்த மாதிரிலாம் ஸ்மூத்தி எடுக்கிறீங்கன்னா அது பகலில் எடுக்கிறது நல்லது. இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அதை எடுத்திருக்காங்க. செவ்வாழைப்பழம் நான் சொல்லியிருக்கேன், வாழைப்பழம் எல்லாமே நல்லது எல்லா டைப்பும். ஆனால் செவ்வாழைப்பழத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய சத்து இருக்குது. முடிஞ்ச அளவு எடுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம். இது வந்து ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம். அதாவது நேச்சுரலாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு ஷியோராக சொல்லுவோம்ல, அதில் ஒன்று இந்த செவ்வாழைப்பழம். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை யோகா ஆல்ரெடி அவங்க மென்ஷன் பண்ணது தான். நம்பர் 4 பட்டர்ஃப்ளை யோகா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், பம்கின் ஜூஸ் வந்து குடிச்சிருக்காங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல. நெல்லிக்காய் ஜூஸ் அப்படின்றது விட்டமின் சி இருக்கிற பழங்கள்லேயே நெல்லிக்காய் பழம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கருமுட்டையோட குவாலிட்டி அண்டு வளர்ச்சிக்கு. பம்கின் ஜூஸும் கிட்டத்தட்ட அதுதான். இன்னொரு என்ன பம்கின் ஜூஸ் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நமக்கு தேவையானது எல்லாம் இருக்குது. அயன் சத்தும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. அது பழங்கள் காய்கறிகளில் இருக்கும். அது இந்த பம்கின் ஜூஸில் வந்து நிறைய இருக்குது. பம்கின் ஜூஸில் அது வந்து என்ன பண்ணுன்னா உங்கள் பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எல்லா உடல் பாகங்களுக்கும் நல்ல இரத்த ஓட்டத்தை உண்டு பண்ணும். அப்போ கர்ப்பப்பையிலையும் இரத்த ஓட்டம் நல்லா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா புது கருமுட்டை வளரும். உங்கள் கர்ப்பப்பையே நல்லா சுத்தமாகும். ஆரோக்கியமான கர்ப்பப்பை இருக்கும். அப்போ உங்களுக்கு ஓவலேஷன் ஈஸியாக நடக்கும், எக் க்ரோத் நடக்கும், பேபி இம்ப்ளான்டேஷனும் ஈஸியாக நடக்கும். ஸோ 3க்குமே உங்களோட பீரியட்ஸ் வர்றதுக்கு ரெகுலர் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் ஓவலேஷன் ஆகிறதுக்கு, இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பம்கின் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வாரத்தில் 3 நாள் 2 நாள் உங்களால் எத்தனை தடவை முடியுதோ குடிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு போன இயர் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நார்மலாக கன்சீவ் ஆக முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணி பாசிட்டிவ் வந்திருக்கு. எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கவே வேணாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் தான் சொன்னேன், கண்டிப்பாக பேபி வந்து உங்களுக்கு நல்லபடியாக பிறக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருங்க. மனசை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ரீசெண்டில் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிஸ்ட்டு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பற்றிலாம் நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு எக்கு வளருது, அது வளர்ந்து அது ரிலீஸ் ஆகாமல் அப்படியே நின்றுக்கிறோம். அதை தான் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஏன்னா ட்ரீட்மெண்ட் போகும்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஊசி, இன்ஜெக்ஷன், ஹார்மோன் இன்ஜெக்ஷன், டேப்லெட்லாம் எடுக்கும்போது அந்த எக்கு வந்து அப்நார்மலாக வளர்ந்துரும். பெருசாக வளர்ந்து நின்றுக்கிறோம். ரிலீஸ் ஆகாமல், இயற்கையாக ரிலீஸ் ஆகாமல் நின்றுக்கிறோம். ஸோ அது சிஸ்ட்டாக ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் இந்த சிஸ்ட்டை கரைக்கிறதுக்கு டேப்லெட் டாக்டர் 3-4 மாதம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கணும், கரெக்டான வெயிட் மெயின்டைன் பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். இந்த சிஸ்டர்னால் பட்டர்ஃப்ளை யோகா தான் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றதை மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு என்னெல்லாம் முடியுதோ வாக்கிங், எக்ஸசைஸ், யோகா, ஃபர்டிலிட்டி யோகா, ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கனாலே வரும். அதெல்லாம் பண்ணிங்கனாலே அந்த சிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும். கூடவே சுகர் ஐட்டம், ஆயில் ஐட்டம், ஃபேட் ஐட்டம் ரொம்ப எடுக்காமல் ஹெல்தியான பழங்கள், காய்கறிகள், ப்ரோட்டீன் உணவுகள் எடுத்தாலே போதும். நம்ம வந்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.